வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் வினாத்தாள் கசிவுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து தனது அறிவிப்பிற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. 303 மில்லியன் பேர் தனது வீடியோவை பார்த்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். Thank you friends. कल देर रात आपसे मिलने का मौका मिल गया। मेरे जो वीडियो पोस्ट किया था उसको जिस प्रकार से आपने रिस्पॉन्ड किया, सकारात्मक सुझाव दिए, थैंक्स टू एवरीबॉडी। ये आपका प्यार बना रहेगा, हमारा नाता और अधिक सक्रियता से जुड़ता रहेगा। थैंक यू दोस्तों। தனது இன்ஸ்டா காணொளியை பார்த்து ஆழமான கருத்துக்களை கூறிய அனைவருக்கும் நன்றி என பிரதமர் மோடி மீண்டும் வீடியோ பதிவு. தங்களின் நேர்மறையான கருத்துக்களையும் பாராட்டுகிறேன் எனவும் மாணவர்கள் இளைஞர்களுக்கு நன்றி தெரிவித்து பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் இன்று 6வது நாளாக இரவு பகலாக நீடிக்கும் மாணவர்கள் போராட்டம். வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டத்திற்கு இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினர் பேரணியாக வந்து பங்கேற்று ஆதரவு. நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி விழுப்புரத்தில் சிபிஎம் சார்பில் ஏற்பாடு செய்த காத்திருப்பு போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. காவல்துறையின் ஏதேச்சிகார போக்கை கண்டித்து மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் கட்சியினர் முழக்கம். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நீட் தேர்வுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பேரணி. தங்களுக்கு நீதி வேண்டும் என முழக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் தென்காசியில் எஸ்எஃப்ஐ சார்பில் ஆர்ப்பாட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி எஸ்டிபிஐ கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். நாட்டில் நீட் தேர்வு ஒழியும் வரை போராடுவோம். சென்னை சிபிஐ அலுவலகத்தில் நடைபெறும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இயக்குநர் வெற்றிமாறன் பேச்சு. நீட்டை பேன் பண்றதுக்கு, நீட்டை ரத்து பண்றதுக்கு இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கணும். போராட்டம் நமது உரிமை, தொடர்ந்து போராடுவோம். நீட் பேன் செய்யப்படும் வரை போராடுவோம்.
விரைவில் இந்தியாவில் வாழ்வதற்கே நுழைவுத் தேர்வு வைக்கும் நிலை உருவாகும். சென்னையில் நடக்கும் நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று பேசிய நடிகர் பசுபதி விமர்சனம். 12th போதுமே, எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? எனக்கு அது புரியவே இல்லை. எதுக்கு எல்லாத்துக்கும் நுழைவுனா இப்போ இந்தியனாக இந்த இந்திய நாட்டில் இருக்கிறதுக்கே ஒரு நுழைவு எக்ஸாம் வச்சாலும் வைப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. எதுக்கு இந்த சமூகத்தில் இப்படி ஒரு தேவையில்லாத அத்துமீறல்? இது ஆக்சுவலாக அத்துமீறல் தான் நான் நினைக்கிறேன். சென்னை டி-நகர் சிபிஐ அலுவலகத்தில் நடைபெறும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற நடிகை சனம் ஷெட்டி, மாணவர்கள் போராட்டத்தை அரசியல் அஜெண்டாவாக பயன்படுத்துபவர்கள் ஜோக்கர்ஸ் என கூறியதால் வெளியேற்றம். இங்க பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. This is a student protest. Only for the students. Students பண்ற protestல students support பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக சிஜேபி போராட்டம் எதிரொலி. பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க புதுச்சேரி கடற்கரை சாலை மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நீட் தேர்வு ரத்தே ஒரே தேர்வு. பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் குரல் எதிரொலிக்கும். டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு தாவேகா துணை நிற்கும் என பொதுப்படைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. உறுதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் உடைய லீக்கேஜஸ், எக்ஸாமினேஷன்ஸ் உடைய லீக்கேஜஸ், இதற்கு எதிராக எப்பொழுதும் ஒட்டுமொத்த தமிழகமும் சரி, எங்களுடைய மாண்பு முதலமைச்சரும் சரி துணை நிற்பார்கள். துணை நிற்கின்றோம். அதில் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றோம். மத்திய அமைச்சர்களின் முன்னிலையில் மட்டுமே தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள விரும்பவில்லை. பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிகள், சிஜேபியை சேர்ந்த மாணவர் தலைவர்கள் முன்னிலையில் உண்ணாவிரதத்தை நிறைவு செய்ய உள்ளதாக சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு காணொலி பதிவு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர் அமைப்பினருக்கு மிஸ் இந்தியா அழகி மணிகா விஸ்வகர்மா ஆதரவு. மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என பேட்டி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை. வினாத்தாள் கசிவில் தொடர்புடைய நபர்களுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். வினாத்தாள் கசிவை தடுக்கும் மசோதாவுக்கு டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை பரிசீலனை செய்யப்பட உள்ளதாக தகவல். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக உயிரிழந்தோருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் மத்திய அரசிடம் முன்வைக்கப்பட்டதாக சிஜேபி அமைப்பு தகவல். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் வரும் 30ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும். 35வது நாளாக டெல்லியில் தொடர் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி திட்டவட்டம்.
மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே திட்டமிட்டார். வாங்சுக் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டதற்கும் தங்களது போராட்டத்திற்கும் சம்பந்தமில்லை என்றும் பேட்டி. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளுடன் நாளை 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சிஜேபி அமைப்பின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பேட்டி. நீட் முறைகேடு வழக்கில் மத்திய அரசு இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யாததை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் அதிருப்தி. ஒரு வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் 47 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல். ஏற்கனவே 15க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. டெல்லியில் மாணவர் போராட்டத்தின் போது தடியடி மற்றும் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக புகார். வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் தங்கள் வீரர்களின் செயல்பாடுகள் குறித்த விசாரணையை தொடங்கியது அதிரடி விரைவு படை. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி விசிக சார்பில் வரும் 27ஆம் தேதி சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் போராட்டம். சென்னையில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் தான் பங்கேற்க உள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வருகிற 27ஆம் தேதி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையோடு ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம். நான் சென்னையில் பங்கேற்கிறேன். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் ஒப்புக்கொண்டது அதிர்ச்சி அளிக்கிறது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்து தவறிழைத்து வருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. எம்ஆர்பியை விட கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்தது 3வது முறையாக கண்டறியப்பட்டால் நிரந்தர பணி நீக்கம். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் எச்சரிக்கை. சென்னை பூவிருந்தவள்ளியைச் சேர்ந்த நபருக்கு ஆன்லைனில் அழுகிய முட்டை டெலிவரி செய்யப்பட்டதாக புகார். ஆய்வில் காலாவதியான பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டதால் இன்ஸ்டாமார்ட்க்கு சீல் வைத்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள். நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலைய விரிவாக்க பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் போராட்டம். 12 மணி நேர வேலை ஏற்க முடியாது, 8 மணி நேர வேலை மட்டுமே என முழக்கம். கடலூர் புவனகிரி அருகே பூதங்குடி தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மீது பெற்றோர் சரமாரி குற்றச்சாட்டு. பள்ளி நிர்வாகத்தினர் மாணவிகளை அடித்து துன்புறுத்துவதாக புகார். காட்டுமன்னார்கோவில் அருகே நியாய விலைக் கடை ஒப்பந்த ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. இழப்பீடு கோரி உறவினர்கள் முற்றுகை போராட்டம். அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை. கரூர் திருப்பூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு அமராவதி அணையில் தண்ணீர் திறக்க கோரி வழக்கு. 2 மாவட்ட ஆட்சியர்களும் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடந்து வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் பானை கண்டுபிடிப்பு. பானையின் மேற்பகுதியில் மீன் உருவம் கொண்டு கோட்டு சித்திரமாக வரையப்பட்டுள்ளதை கண்டு தொல்லியல் துறையினர் வியப்பு.
கிருஷ்ணகிரி அருகே தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க கோரி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம். குடிநீர் பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக தாவேக எம்எல்ஏ வாக்குறுதி. நாமக்கல் மாவட்டம் செவந்திப்பட்டி அங்கன்வாடி மையத்தில் உயரதிகாரிகள் ஒருமையில் பேசியதாக புகார். அரளி விதையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற உதவியாளரின் வீடியோ வைரல். அது இல்லாமல் நேற்று பிஓ மேடம் வந்துட்டு நல்ல விதமாக ஃபஸ்ட்டில் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன ஆய்வட்டை எடுத்து காமிச்ச டீச்சரை நீங்கள் என்ன லட்சணமயிராக வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை கேட்கவே முடியல. அவங்க பாட்டில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என்ன சாப்பாடு சமைக்கிற, நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்களால் தாங்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக எங்களை பேசினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் ஒன்றை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒருதாசலம் கருமாரியம்மன் கோவில் செடல் திருவிழாவில் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன். மயிலாடுதுறை தரங்கம்பாடி கண்டியன் குளத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பால்குடம் மற்றும் அலகு காவடி எடுத்து வழிபாடு. ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அம்மன் கோவில்களில் கூழ் வார்த்தல் திருவிழா. திருவிளக்கு பூஜையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன். புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகே உள்ள செம்பூதி குன்னத்துக்காட்டு ஐயனார் கோவில் புறவியெடுப்பு திருவிழா. குதிரை சிலைகள் மதிலை சிலைகளை சுமந்து சென்று உலகத்திற்கு நன்மைகள் கிடைக்க வேண்டிய சிறப்பு வழிபாடு. மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு திடீர் ராஜினாமா. பிரதமர் மோடி அறிவுறுத்தலின் பேரில் ராஜினாமா செய்த நிலையில் விலகலை ஏற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. பல்லாரி குண்டக்கல் வழித்தடத்தில் புதிய ரயில் பாதைகள் மற்றும் 3 ரசாயன தொழிற்பூங்காக்கள் அமைப்பதற்கு 3030 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. குஜராத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பத்திரமாக மீட்பு. நவ்சாரி மற்றும் வல்சாத் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு துணை முதல்வர் ஹர்ஷ் சங்கவி ஆய்வு. குஜராத் மாநிலம் நவ்சாரியில் வெள்ளத்தில் தத்தளிக்கும் குடியிருப்புகள். பாதிக்கப்பட்ட மக்களை ரப்பர் படகு மூலம் மீட்கும் என்டிஆர்எஃப் படை வீரர்கள். அசாம் வெள்ள பாதிப்பில் மேலும் 14 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 61ஆக உயர்ந்தது. 9 மாவட்டங்களில் 7.05 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேரோடு சாய்ந்த பிரம்மாண்ட மரம். சற்றும் எதிர்பாராமல் நிகழ்ந்த விபத்தில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் முற்றிலும் சேதம். பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இருசக்கர வாகனங்களை அறிமுகப்படுத்தியது ஜப்பானின் ஹோண்டா நிறுவனம். வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. அமெரிக்காவிடம் அளித்த உறுதியை மீறி ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கினால் மிகவும் மோசமான விளைவை சந்திக்க நேரிடும். சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை.
ஈரான் மீது மீண்டும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த பரிசீலித்து வருகிறேன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கையாக ஈரான் ராணுவம் உஷார் நிலை. பாகிஸ்தானில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் சலால் அணையில் இருந்து வேண்டுமென்றே அதிக நீரை திறந்து விடுவதாக நாட்டு அதிகாரிகள் குற்றச்சாட்டு. அடிப்படை ஆதாரமற்ற உண்மைக்கு புறம்பானவை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் நிராகரிப்பு. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 75 கிலோ எடைபிரிவில் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறிய குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை உறுதி செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை காண ஸ்காட்லாந்தில் குவிந்துள்ள ரசிகர்கள் கிளாஸ்கோ நகரில் நடக்கும் பாரம்பரிய கலாச்சார நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க ஆர்வம். இலங்கை மட்டக்களப்பில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரிப்பு. மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல்.